வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. பாடலந்தா ஆணைக்குழு அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த அறிக்கையை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சமர்ப்பித்தார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரத்நாயக்க, பாடலந்தா ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து அமைச்சரவை ஒரு கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அறிக்கை குறித்து பரிந்துரைகளை வழங்கவும் தேவையான ஆலோசனைகளுக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பவும் ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதியாகும் அனைத்து ஏற்பாடு செயல்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனக திஸ்ஸ குட்டியாராச்சி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமமாக திட்டத்துக்கு சென்று நாமல் ராஜபக்சவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்ச தான் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம். இன்றைய திகதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொள்கின்றார்கள். எனவே இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆவார். இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே. எனவே மஹிந்த ராஜபக்ச முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்சவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் சமகாலத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் சற்று ஆராய வேண்டியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பொதுத் தேர்தலில் பொதுவாக மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்திருந்த வேளையிலேயே மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கியிருந்தார்கள். கடந்த 3-4 மாதங்களில் அரசாங்கம் எவ்வாறு போய்க் கொண்டிருக்கின்றது என்பதை தொடரில் தமிழ் மக்கள் சற்று கூர்ந்து ஆராய வேண்டிய நிலைமை இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்திலேயே கிழக்கு மாகாணத்துக்கென பாரிய நிதி ஒதுக்கீடுகள் எதுவுமில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொடர்ச்சியான நிதி ஒதுக்கீடுகளை விட குறிப்பிடப்பட்ட அளவிலேயே எந்தவிதமான நிதி ஒதுக்கீடுகளும் குறிப்பாக விசேட வேலைத்திட்டங்களில் கூட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் வைத்தியசாலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வசித்து வந்த கல்நீவு பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியரின் கையடக்க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக வீடுகள் சோதனையிடும் போதே இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல் தேவைப்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தகவல் நெடுகவே இவங்க சொல்றாங்க, நான் துரியப்பான்ற வலதுகையோ வலதுகரம் இடதுகரம் என்று சொல்லி இருந்தது. நான் 68 இருந்து 72 போய் 72 இருந்து துரியப்பா 75ஆம் ஆண்டு இறக்கும் வரையில் நான் மாநகர சபையில் கணக்காளராக தான் இருந்தேன். துரியப்பா செத்த பிறகு ஆணையாளராக வந்தேன். என்னுடைய வரலாற்றில் விடுதலை புலிகள் காலம் 82 நான் சொல்ல போகிறேன். 82 நான் சுடப்பட்டேன். நான் என்ன சுட்டவரை ஒரு கிழமைக்குள்ளே தண்டனை வழங்கினது எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்களை பார்த்தா தெரியும், யார் செய்தேன்னு தெரியும். இன்னை சுட்ட ஒப்புழைத்தவனை
யார் தண்டனை வழங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிழமைக்குள்ளே 88 போனவரும் அப்படித்தான் அவர் தண்டனை வழங்கினார். 87 இடைக்கால நிர்வாகம் சிவஞானந்தான், 92 பாராளுமன்ற ஈரோஸ் பாராளுமன்ற சிவஞானந்தான், பிரேமதாசாவோட கைக்க சொன்னாலும் சிவஞானந்தான், 2004 சுனாமி இணைப்பாளரும் சிவஞானந்தான், 2004 பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு அதில் தொடர்பு இல்லாவிட்டாலும் திரு விநாயகமூர்த்தி அவர்களை வவுனியாவுக்கு வான்வால் போட்டியிட வைத்து யாழ்ப்பாண தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்ததும் இந்த விடுதலை புலிகள் தான். அந்த 2005ஆம் ஆண்டு என்னுடைய 66வது வயதில், 60க்கு மேலே செய்ய முடியும், 66 வயதில் மாநகர சபைக்கு மீள நியமனம் செய்வித்ததும் இந்த இயக்கம்தான். இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு, இத்தனையும் செய்த தலைவருக்கு, நான் துரையப்பாவை சுட்ட தலைவருக்கு, சிவஞானம் துரையப்பான்ற விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவிகள் சொல்ல வர்றாருல்ல. இதெல்லாம் என்ன அடுக்குமுறையில் ஏன்னா புதிய இளைய சந்ததி விளங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், இதை விளங்கிக் கொள்ளும், தாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்வார்னு நினைப்பாக ஒரு கட்சியின் பொறுப்பாக இருக்கிறேன் நான் இப்போ. அப்போ இதெல்லாம் வேணுமென்று சிங்கள தேசிய நிகழ்ச்சி நிரலாக செய்கிறார்கள் என்பது என்னுடைய நிகழ்வு. அது ஆனபடியால் இப்படியா. மற்றது நானோ சுமந்திரனோ பதில் தலைவர் பதில் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்யலை. இது ஜாப்பு, கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில். அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் 62ஆம் ஆண்டில் இருந்து அமலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில், வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான் நான் பதில் தலைவராகவும் சுமந்திரன் பதில் செயலராகவும் இருக்கிறோம். இதில் நம்ம ஏதாவது ஜாப்பை குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் 2 பேரும் அந்த பதவிக்கு வேற இல்லை. இல்லை பட்டலண்ட சம்பந்தமாக நாங்கள் பெரிய கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவையிலே ஃபைட் பண்ணுவார்கள். அப்படித்தான் நடக்குது. சிங்கள அரசியல்வாதிகள், தேசிய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள், அது பேசி முடிக்கட்டுமே. நாங்கள் அதில் எங்களுக்கு நாங்கள் பெரிய வில்லங்கமே இல்லை. எங்களையே அவரையும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து எங்களை அப்படி எத்தனை பட்டலம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஒரு பட்டலம் தான் அதை பேசிக்கணும். இங்கே எத்தனாயிரம் பட்டலண்டா இங்கே கொடுமை செய்யப்பட்டிருக்கு, கொடூரமாக காயப்பட்டிருக்கு, கொடுமை செய்திருக்கிறார்கள். அந்தபடியாக இல்லை. அது எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க போதும் இல்லை. இதுக்கு தான் ஆணைக்குழு நியமிச்சவை, அவையே பார்த்துக்கொள்ளட்டும். நாங்களே அதை பற்றி பெருசாக பேசுவேன். நாங்கள் ஒன்றே சொல்லலாம், நடவடிக்கைகள் வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்த அநியாயத்துக்கு நீங்களே விசாரிக்க முடியாதுன்றது ஒரு கேள்வி எழுப்பலாம். அது செய்வோம். கிளிநொச்சி சேவைச்சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை சம்பந்தமாக ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேசப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரகேசரன் தெரிவித்தார். 3வது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சேவைச்சந்தை வர்த்தகர்களை சந்தித்த போதே குறித்த விடயத்தை தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று யாழில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மெல்லுமை சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் துணைப்பொருளில் மக்கள் கவனஈர்ப்பு செயல்வாதம் முன்னெடுக்கப்பட்டது.
யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வா கலிகரங்கு வரை சென்று மகஜர் கையளிப்புடன் நிறைவடைந்தது. ஒரு போராளியாக பயணியாக இருக்கிறேன். இன்றைக்கு எங்களோட போராட்டம் பெண்களுக்கு எதிராக இந்த சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் பாலியல் சுரண்டல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு போராட்டமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்குறோம். இன்றைக்கு வடமாகாணத்தில் பல பெண்கள் பல தளங்கள்லையும் வேலைத்தளங்கள், அவங்க வேலை செய்கிற வங்கி வர்த்தக நிறுவனங்கள், சுய வேலை செய்கின்ற இடங்கள், கூலி தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலுமே பொதுவாக ஊடகங்கள், வீடுகள், பணியிடங்கள் எல்லாத்துலேயுமே பல வகையான சுரண்டல்களை எதிர்கொள்கிறாங்க. அந்த சுரண்டல்களால் அவங்களுடைய வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே மிகவும் பாதிப்படைந்து நலிவூட்ட நிலைக்கு போய்கொண்டிருக்குது. இந்த பொருளாதார சுரண்டல் அவங்களோட உற்பத்திகளை உள்ளூர் உற்பத்தி என்று சொல்லி அவங்கள நசுங்கடிக்கிற, அவங்களுடைய பெருமானங்களை குறைச்சி மதிப்பிடுற ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அவங்களுக்கு கடனுதவி வழங்குகிற நிறுவனங்கள் பின்னடிக்குது பெண்கள் என்ற காரணத்தினால. அப்படி ஒரு சுரண்டல் நடக்குது. மற்றது சமமான வேலைக்கு சமமான ஊதியம் இல்லை. இதெல்லாம் பெண்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலைத்தலங்களில் பாலியல் துன்புறுத்தல்கள், தொல்லைகள், சுரண்டல்கள் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்குது. கலாச்சாரம் என்றேக்க பெண்கள் தான் கலாச்சாரத்தை கட்டி காக்கிற ஒரு பொருளாக, ஒரு போக பொருளாக பெண்கள் பார்க்கப்படுகிறாங்க. பழமவாத சிந்தனைகளை அவங்கள் தான் கடத்துறது, அவங்களில் குறைச்சி மதிப்பிடுற ஒரு சிந்தனை இருக்குது. வீடுகளில் தீர்மானம் எடுக்கிற இடங்களில் பெண்கள் இல்லை. அதெல்லாம் பெரிய ஒரு பாரியளவான தாக்கத்தை உண்டுபடுத்துது. அப்போ இந்த விஷயங்கள் ஒரு ஆரோக்கியமான சமூக மாற்றத்தை உண்டு பண்ணாது. அப்போ இதுக்கான தீர்வுகள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்க உண்மையாக இறுக்கமான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற இறுக்கமான சட்டங்கள், இருக்கிற சட்டங்கள், கொள்கைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கூடாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். மற்றது அவேர்னஸ், விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வுகளை கொண்டு வரணும். எல்லாரும் சமூக பொறுப்புள்ளவர்களாக, சிவில் சமூகம் உட்பட எல்லா மக்களும், அமைப்புகளும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும். இதன் மூலம் பெண்களுடைய தேவைகள், மாதவிடாய் கால தேவைகள் எல்லாம் அலட்சியம் செய்யப்படுகிறது சமூகத்தால். பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் சமூகத்தின் அவருடைய தேவைகள் தேவையில்லாத காரணமாக பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் மாற்றியமைக்கப்பட வேணும். நன்றி. நான் நித்திகா சத்யசீலன், வல்லமை சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை ஏன் இந்த தெருவழி அரங்கிலே செய்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பெண்கள் பல வகையான சுரண்டல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லார் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அரசு இதை மிகவும் துல்லியமாக இதுக்கான சட்டங்களை உருவாக்கி பெண்களை மதிப்பளித்து பெண்களை கௌரவமான ஒரு நாட்டு பிரஜையாக வாழ விட வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிழமைக்குள்ளே பாலியல் வன்கொடுமைக்கு எங்கள் அந்த 3 பெண்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று மனநோயான ஒரு பெண், ஒன்று டாக்டர், ஒன்று எங்கள்ட தற்கொலைக்கு முகம் கொடுத்திருக்கிறார் எங்களோட டிஎஸ். ஆகவே எங்களோட பெண்கள் திரும்ப வன்முறைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பார்த்தீங்களா பாலியல் வன்கொடுமை, பாலியல் சுரண்டல், பொது போக்குவரத்து, வேலைத்தலங்கள், எங்கெல்லாம் பெண்கள் சரிந்து வாழ்கிறார்களோ எங்கெல்லாம் குடும்பம் தொடக்கம் வெளி நாடு வரைக்கும் எங்களது பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சுரண்டல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். எங்களது இந்த நாட்டை பொறுத்தமல்லையே நாங்கள் 52% பெண்கள் வாழ்கின்றோம். எங்கள பெண்களின் மதிப்பும் கௌரவமும் மிகவும் துல்லிதமாக அரசு எங்களை கௌரவமாக பார்க்க வேண்டும் என்பதே எங்களை இந்த போராட்டத்தின் முக்கியமான கருப்பொருளாக இருக்கின்றது. சுரண்டலுக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கு மௌனத்தை கிளப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இது சார்ந்த சகல அமைப்புகளும் இதை செவிசாய்த்து எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை முன்வைத்து பெண்கள் கௌரவமாக மதிக்கப்பட வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும் என்ற இந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் நன்றி கடனாக எங்களை இந்த சமூகத்திலே வாழ விட வேண்டும். எங்கண்ட உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து எங்களை உரிமைகளோடும் உணர்வுகளோடும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. கருலிங்கம், சட்டத்தரணி. இத்துடன் இன்றைய வாரம் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.